திமுகவில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிட்டாங்க. அவர் முகத்தில் இருந்த அந்த நிம்மதி, ஏன்னா தவழ்ந்து போகின்ற தலைவர்களுக்கு அடிவருடியாக போய் இருக்கணுமா? அம்மையார் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒருவர். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அடுத்த ஆண்டிலேயே இவர் போய் அதிமுகவில் சேர்ந்திருக்கிறார். அந்த தொண்டர்கள் இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் நான் கட்சியில் திமுகவில் சேர்ந்திருக்கேன். ஓபிஎஸ் காத்துட்டு இருந்தார், பல காலம் காத்துட்டு இருந்தார். அது ஒரு அடிமைகள் கூடாரம். இப்போ இருக்கிறது பிஜேபியுடைய பினாமி கூட்டணி தான். முற்றிலுமாக அடகு வைத்து விட்ட ஒரு கட்சி, இனிமேல் மீட்கவே முடியாத ஒரு கட்சி, அந்த இந்துத்துவா என்கின்ற கடலில் தன்னை கரைத்து கொண்ட ஒரு பெருங்காய கட்சி. எடப்பாடி அவர்களால் ஜெயிக்கவே முடியாது, வெற்றி பெற முடியாது. தூவத்தூரில் நடந்த ஏலத்தால் உருவாக்கப்பட்டவர், தவழ்ந்து உருவானவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 3 முறை முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். தன்னுடைய கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு சென்று சேருவதுங்கிறதே தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லை. இத்தனை இருந்தும் கூட அவர் ஏன் என்டிஏ கூட்டணியில் போய் சேரலை? முழு ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். என்னை பாசத்தோடு அரவணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும். ஆரம்பத்தில் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு சின்ன அதிருப்தி வரத்தான மாதிரி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கூட்டணியில் இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் தேர்தலில் கட்சி பணி ஆற்றுவோம்ல, எங்களுடைய தலைவர் கைகாட்டுகின்ற ஒருவருக்காக நாங்கள் உழைப்போம். திமுகவில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிட்டாங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய முதல் பார்வை எப்படி இருக்கு? ஓபிஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நான் எப்படி பார்க்குறேன்னா, பவர்ஃபுல் ஸ்டாலின் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு காந்தமாக இருந்து, இரும்பு கோட்டையாக இருந்து, எல்லோரையும் தன்னுடைய நடவடிக்கைகளால், மரியாதை கொடுக்கின்ற தன்மையால், அரவணைத்து போகின்ற தன்மையால், அன்பை காட்டுகின்ற தன்மையால் பவர்ஃபுல் ஸ்டாலின் என்பதை இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே உணர்த்தி இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் அறிவாலயத்தில் வந்து நம்முடைய முதல்வரை, நம்முடைய தலைவரை சந்தித்து இணைந்திருக்கிறார் என்பது வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களோட அந்த காணொளியை பார்த்தீங்களா? அவர் முகத்தில் இருந்த அந்த நிம்மதி, வார்த்தைகளில் இருந்த அந்த சாந்தம், தெளிவு, அதை தவிர தன்னுடைய மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கிறது, முதுகெலும்பு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா தவழ்ந்து போகின்ற தலைவர்களுக்கு அடிவருடியாக போய் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு வேதனையோடய அவர் இத்தனை நாள் இருந்தார், காத்திருந்தார். அதையெல்லாம் நம்ம குறைய சொல்லலை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய கழகத்தோடு இணைய வேண்டும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் காத்திருந்தார். ஆனால் இதை இப்படி பாருங்களேன், அம்மையார் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒருவர், மிக மிக ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ஒருவர், அமைதியாக பணியாற்றக்கூடியவர், அம்மையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் முதல்வராக இல்லாத காலத்திலும் இவரைத்தான் முதல்வராக பொறுப்பு கொடுத்திருந்தார் அப்படின்னா எவ்வளவு நம்பிக்கையை இவர் பெற்றிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்து நம்பிக்கையை பெற்ற ஒருவர் இன்றைக்கு தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அடுத்த ஆண்டிலேயே இவர் போய் அதிமுகவில் சேர்ந்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு நீண்ட கால வரலாறு இவருக்கு, எவ்வளவு தூரம் அடிமட்டத்திலிருந்து உழைத்து 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 அம்மையாரின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். அது தவிர அந்த அரசாங்கத்தை நடத்துவது, அரசை நடத்துவதுங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியும் அவருக்கு இருக்கிறது. எல்லோரையும் அரவணைத்து போகின்ற பாங்கும் அவருக்கு இருக்கிறது. அப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இவருக்கான வாக்கு வங்கி அல்லது இவருக்கான தொண்டர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஏன்னா எவ்வளவுதான் குட்ட 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 எதிர்கட்சி தலைவர் குனிஞ்சுக்கிட்டே இருக்காரு, இவருக்கென்று ஒரு சுயமரியாதை இல்லையா? ஒரு புழு கூட குத்தினா அப்படி நெளியுமே, அதையே செய்யாமல் நீங்க என்ன வேணா என்ன மண்டையில மிளகா அரைங்கன்னு எதிர்கட்சி தலைவர் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அதிமுக என்கின்ற அந்த கட்சியின் கொள்கை என்னாச்சு, அதனுடைய தன்மானம் என்னாச்சுன்னு தொண்டர்கள் வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நடை வந்து பார்க்கணும். அறிவாலயத்திலேருந்து தான் நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ்வளவு தொண்டர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள், வெடி வெடித்து மகிழ்கிறார்கள். அப்படியே ஒரு புது உயிர், புத்துணர்ச்சி எல்லாம் வந்த மாதிரி இருக்குது. அதனால் ஓபிஎஸ் அவர்களின் வருகை என்பது வரவேற்புக்குரிய ஒன்று. அதில் நாம் மிக அதிகமாக கொண்டாட வேண்டியது நம்முடைய தலைவரின் அந்த தலைமைத்துவம். அதை நம்பி இங்கே வந்தால் எங்களுக்கான மரியாதை காப்பாற்றப்படும். நம்முடைய தலைவர் மட்டும்தான் அந்த திராவிடத்தின் கொள்கைகளை இன்னமும் உயர்த்தி பிடிக்கிறார், அதற்காக குரல் கொடுக்கிறார், இந்துத்துவாவை எதிர்த்து போராடுகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஓபிஎஸ் வந்திருக்கிறார். நிச்சயமாக அவர்களுடைய தொண்டர்களுக்கு மிக அதிக நிம்மதி. முதல்வர் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து போகிற பாங்கு குறிப்பிட்டு சொன்னார் திரு ஓபிஎஸ் அவர்கள்.
மேலும் வந்துட்டு எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் நான் வந்து கட்சியில் வந்து திமுகவில் வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. இது சம்மந்தமாக அரவணைத்து போகின்ற பாங்கு அதை நம்ம நிறைய முறை பல இடங்களில் பார்க்குறோம். எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்கள் கூட மறுக்க இயலாத ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார். ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், தான் முன்னாடி நடந்து பின்னாடி தொண்டர்களை இழுத்துட்டு போகிறதுங்கிறது இல்லை. தன்னுடைய தலைமைத்துவ பண்பால், தன்னுடைய உறுதியால், தன்னுடைய விடாமுயற்சியால், இடைவிடாத உழைப்பால், கொள்கை பிடிப்பால் நான் இப்படி உறுதியாக நிற்கிறேன், இரும்பு கோட்டையாக நிற்கிறேன், எஃகு கோட்டையாக இருக்கிறேன், எல்லாரும் வாங்க ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் அரவணைத்து போகிறார்ல. இதைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அதை தவிர ஓபிஎஸ் காத்துட்டு இருந்தார், பல காலம் காத்துட்டு இருந்தார். நான் காத்திருக்கிறேன், என்னை கூப்பிடுங்க, என்னை உங்கள் கட்சியில் இணைச்சிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லால், செயலால், அமைதியால், நற்பண்பால் காத்துட்டு இருந்தார். அவரையே உதாசீனப்படுத்துகிறார் எதிர்க்கட்சி தலைவர். அப்படின்னா சர்வாதிகார போக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினாரு. அந்த சர்வாதிகார போக்கைத்தான் எதிர்க்கட்சி தலைவரிடம் தொண்டர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அம்மையார் அவர்கள் லேடியா மோடியான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது எவ்வளோ பெரிய வேலிட் கொஸ்டின்ங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். அது வந்து வெறுமே அம்மையார் மோடி என்கின்ற 2 ஆளுமைகள் இல்லை, சித்தாந்தங்கள். என்னதான் இருந்தாலும் அம்மையார் திராவிட கொள்கைகளுக்கான சித்தாந்தமாக இருந்தார், மோடி இந்துத்துவ கொள்கைக்காக சித்தாந்தமாக இருந்தார். அதனால் நீங்கள் அவரை உள்ளே வரக்கூடாது, என்னைத்தான் வெல்ல வைக்க வேண்டும்னு அவங்க சொன்னாங்க. எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த லேடியா மோடியா கேள்வியையும் காணாமல் போக்கிட்டாரு. இந்த மாதிரி கொள்கை பிடிப்புள்ளவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், அமைதியாக செயலாற்றக்கூடியவர்கள், 3 முறை ஏற்கனவே முதல்வராக அம்மையாரால் அடையாளம் கட்டப்பட்டவரையும் கூட நீங்கள் கைகழுவி விட வேண்டும் என்று ஒன்றியம் அழுத்தம் கொடுக்கிறது என்றால், அந்த ஒன்றியம் சர்வாதிகாரமாக இருக்கிறதா அல்லது எடப்பாடி சர்வாதிகாரமாக இருக்கிறாரா அல்லது எல்லாமே சேர்ந்த ஒரு சர்வாதிகாரத்தின் மூட்டையாக அந்த என்டிஏ கூட்டணி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இவருடைய வார்த்தைகள், பேச்சு, இப்போது அவர் முகத்தில் தெரிகின்ற அந்த நிம்மதி எல்லாமே காட்டுது. எனவே என்டிஏ கூட்டணி அல்லது பிரதமர் எல்லோரையும் ஆட்டி படைக்கிறார் அப்படிங்கிறது மீண்டும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சர்வாதிகாரத்தை தவிர அங்கே எதுவும் இல்லை, அது ஒரு அடிமைகள் கூடாரம் என்பதை மீண்டும் ஓபிஎஸ் வெளிப்படுத்தி இருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தனால அதிமுகவுக்கு எந்த மாதிரி இழப்புகள் இருக்கும்? அதிமுகன்னு ஒன்று இருக்கா இன்னமும்? என்ன நீங்கள் திரும்ப திரும்ப அதிமுக இழப்பு, அதிமுக ஒன்றுமே இல்லையே, அது கட்சியே இல்லையே, தொண்டர்கள் அங்கே இல்லை. இன்னைக்கு அந்த தொண்டர்கள் நிம்மதியாக இருக்காங்க. நான் அதை திரும்ப திரும்ப சொல்லுவேன். அறிவாலயத்துக்கு வந்து பார்த்தால் தெரியும், அந்த தெருவிலேயே அவ்வளோ கூட்டம், மக்கள், தொண்டர்கள் படைபடையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தன்னை முற்றிலுமாக இல்லாமலாக்கி, திராவிடத்தின் கொள்கைகளை மறந்து, தமிழ்நாட்டின் மக்களின் நலன்களை மறந்து, நம்ம எதுக்கு எடப்பாடி அவர்களை இவ்வளோ பேசுகிறோம்? அவர் முதல்வர் வேட்பாளர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் முதல்வராக வந்தாலும் கூட தமிழ்நாட்டை மீண்டும் இது என்டிஏவிடம் அல்லது பிரதமரிடம் அடகு வைத்து விடுவீர்கள் அப்படிங்கிறதான உண்மை. அப்படின்னா அந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து விடுபட்டு ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அந்த நிலையில் நாம் ஓபிஎஸ் அவர்களை வரவேற்க வேண்டும். அதை தவிர நீங்கள் கேட்டீங்கல்ல, அதிமுக என்கின்ற கட்சிக்கு என்ன பாதிப்புகள் அப்படின்னு. அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தால் நம்ம பேசலாம், இல்லை அது முற்றிலுமாக காணாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிறது பிஜேபியுடைய பினாமி கூட்டணி தான். பிஜேபிக்காரர்கள் தான் அங்கேயும் இருக்கிறார்கள், இந்துத்துவக்காரர்கள் தான் அங்கேயும் இருக்கிறார்கள். நாங்கள் அதிமுக தான் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பிராண்ட் பண்ணணும்னு நினைச்சார்னா, எந்த திராவிடத்தின் கொள்கைக்காக அவர் இருக்கிறார்? எந்த பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைக்காக அவர் இருக்கிறார்? எந்த தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக அவர் இருக்கிறார்? அப்படிங்கிறத ஒரு 4-5 விஷயமாவது சொல்லுங்க. அப்புறம் நம்ம அதிமுக கட்சி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். முற்றிலுமாக அடகு வைத்து விட்ட ஒரு கட்சி, இனிமேல் மீட்கவே முடியாத ஒரு கட்சி, அந்த இந்துத்துவா என்கின்ற கடலில் தன்னை கரைத்து கொண்ட ஒரு பெருங்காய கட்சி அப்படின்னு தான் நான் அதிமுகவை பார்க்கிறேன். இனிமேல் அது அதிமுக என்பது இருண்ட காலம், இனிமேல் அதற்கு மீட்பே கிடையாதுங்கிறத வருத்தத்தோட பதிவு செய்கிறோம். ஏன்னா நம்முடைய முதல்வர் சட்டமன்றத்திலே சொன்னார், அதிமுக நீங்கள் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திராவிடத்தின் கொள்கைகளாக இருக்கின்ற 2 கட்சிகள்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இல்லை, நாங்கள் இந்துத்துவா என்று அவர்கள் நிரூபித்த பின்பு இதற்கு மேல் அதிமுகவுக்கு இழப்பு அல்லது அந்த கட்சிக்காரர்களுக்கு வருத்தம், வேதனை எதுவும் கிடையாது. இதே தான் இவரும் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னாங்க, எடப்பாடி அவர்களால் ஜெயிக்கவே முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணாங்க. வெற்றி பெறுதல்ங்கிறத நீங்கள் தேர்தலில் மட்டுமே நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லை, கை காமிக்கப்பட்டவர்,
கூவத்தூரில் நடந்த கலாட்டாவால் அல்லது கூவத்தூரில் நடந்த பேரத்தால், கூவத்தூரில் நடந்த ஏலத்தால் உருவாக்கப்பட்டவர், தவழ்ந்து உருவானவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நேற்று கூட இன்னொரு விவாதத்தில் சொன்னேன், இந்த முந்தி காலத்திலலாம் அரசர் யாருங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு யானை துதிக்கையில் மாலை கொண்டு போய் கொடுத்தா அது மக்கள் கூட்டத்தில் யார் கழுத்தில் போடுதோ அவங்க தான் அப்படின்னு. அந்த மாதிரி யானை கழுத்தில் மாலை போட்ட மாதிரி இவர் முதல்வர் பதவியில் உட்கார்ந்துட்டாரு. அந்த பதவியில் உட்கார்ந்த பின்பு அவருடைய செயல்பாடுகள் அதுதான் வெற்றி தோல்வி. ஏன் அவரால் அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியல? 4.5 ஆண்டு காலம் நம்முடைய தலைவர் காத்திருந்தார் தெரியுமா? அப்போ எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சாங்க, இந்த அதிமுக ஆட்சியை கவிழ்த்து விட்டு நம்முடைய தலைவர் அங்கே ஆட்சி கட்டிலை கைப்பற்றுவார் அப்படின்னு. அதற்கு நம்முடைய தலைவர் சொன்னது, எனக்கு பின்வாசல் வழியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் மக்கள் வாக்கெடுப்பினால் மக்களின் நம்பிக்கையை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்று தான் வருவேன் அப்படின்னு சொன்னார்ல. அந்த பெருந்தன்மையால் தான் அவர் 4.5 வருஷம் முதல்வராக இருந்தார். அப்போ அவர் நல்ல செயல்பாடுகள் செய்திருந்தா அவரை தொடர வச்சிருப்போம்ல, தமிழ்நாட்டு மக்கள் தொடர வச்சிருப்பாங்கல்ல. அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்த செயல்பாடுகளால் தான் அவர் இன்றைக்கு ஆட்சியை இழந்து நிற்கிறார். ஏனென்றால் அவர் செய்த எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதம், தமிழ் மக்களுக்கு விரோதம், தமிழ் மொழிக்கு விரோதம், தமிழ் இளைஞர்களுக்கு விரோதம், தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு விரோதம் என்னும் போது எல்லாவற்றிலும் தோற்றிருக்கின்ற கொள்கையாக அவருடைய கொள்கை இருந்தது. அதனால தோல்வி வெற்றி என்பது சித்தாந்தங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர தேர்தலின் வெற்றியை பற்றி நாம் அடுத்ததாக தான் யோசிக்கலாம். அப்படின்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை தேர்தலில் தோற்றி இருக்கிறது, ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம கொள்கைகளை விட்டு கொடுக்கல இல்லை. அந்த உறுதிப்பாடு தான் வெற்றி. எத்தனை அழுத்தம் வந்தாலும் நாங்கள் கொள்கையில் உறுதியோடு இருக்கிறோம் என்று சொல்வதுதான் உண்மையிலேயே இந்த மாதிரி தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகளுக்கான வெற்றியாக நான் பார்க்கிறேன். மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார், அதுதான் மிகப்பெரிய தோல்வி. மக்கள் அவர் மீது அந்த பதவி மீது வைத்திருந்த நம்பிக்கையை காணாமல் போக்கிவிட்டார். பலமுறை திமுக தோல்வியுற்றிருக்கிறது. எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கும் நாம் இருந்திருக்கிறோம். ஆனாலும் மக்கள் நம்பிக்கை இழக்கலை. இல்லை, எப்போ நம்ம களத்துக்கு வந்தாலும் இவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தார்கள். அதனால தான் 5 முறை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தார். அதெல்லாம் வரலாறு தானே. அதனால் திரும்ப அதிமுகலேருந்து வர்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் தான் தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆண்டோம், 31 வருஷம் ஆண்டோம் அப்படின்னு. 31 வருஷத்தில் நீங்கள் செய்தது என்ன? ஒரு 3 விஷயத்தை மட்டுமா சொல்லுங்களேன். அதிமுக ஆட்சி காலத்தில் இது வந்தது அப்படின்னு ஏதாவது 3 விஷயம். அப்படி சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்கள் முதற்கொண்டு, கல்லூரிகள் முதற்கொண்டு, நீதிமன்றங்கள் முதற்கொண்டு, சட்ட பல்கலைக்கழகம் முதற்கொண்டு, கிராமங்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் முதற்கொண்டு எல்லாமே உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான். வேளாண்மை பல்கலைக்கழகம் எடுத்துக்கோங்க, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எடுத்துக்கோங்க, அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறைக்கான அந்த கட்டமைப்புகள், மகளிர் காவல்துறையில் பங்கேற்பது, எதை எடுத்தால் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு, இப்போ எல்லா உயர் பதவிகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த கழகம் இந்த 31 ஆண்டு கால ஆட்சியை செய்தோம்னு அதிமுக மார்த்தட்டிக்கிறாங்கன்னா என்ன செஞ்சீங்க? அவர்கள் சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும், அதை மறுக்கவே முடியாது. திராவிடம் என்பதை தாண்டி ஒரு கும்பகோணத்தில் அந்த சகோதரிகள் 2 பேரும் போய் மகாமக குளத்தில் நீராடி அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள்லாம் மறந்துட முடியுமா? அதை தவிர அந்த வளர்ப்பு மகன் திருமணம், என்னோட இளம் வயதில் நான் அதிர்ச்சியோடு பார்த்த ஒரு காட்சி. என்னது இவ்வளோ தங்க நகையை மாட்டிக்கிட்டு, இப்படி பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு, இப்படி வீதியில் ஒரு கூச்சநாச்சம் இல்லாமன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கள்ல, அப்படி 2 பேர் வர முடியுமா? அதன் மூலமாக எத்தனை தற்கொலைகள் நடந்தன, எத்தனை கலைஞர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், எத்தனை பேர் வற்புறுத்தி அந்த கல்யாணத்துக்காக பங்களிப்பு செய்ய வைக்கப்பட்டார்கள், எல்லாம் நமக்கு தெரியும் இல்லை. ஸோ இதுதான் எனக்கு அந்த 31 ஆண்டு கால ஆட்சின்னா இதுதான் எனக்கு மனசுக்கு வருதே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்றால் வெற்றிகள், சாதனைகள், கூடுதலாக நம்முடைய திராவிடத்தின் கொள்கைகள், இதனுடைய உறுதிப்பாடு. 3 முறை முதல்வர், ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர், ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர், இவ்வளோ பெரிய ஒரு குவாலிட்டிஸை வச்சுட்டு இப்போ டிஎம்கேக்கு வர்றாரு. இப்போ இவங்க என்ன மாதிரி அவரை அக்காமடேட் பண்ண முடியும்? இது கட்சிக்குள்ள பாசிட்டிவாக பார்க்க முடியுமா, இல்லை நெகட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இந்த காட்சியே நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ரொம்ப புதுமையான ஒன்று. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 3 முறை முதல்வராக இருந்த ஒருவர் தன்னுடைய கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு சென்று சேருவதுங்கிறதே தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லை, திராவிடத்தின் வரலாற்றிலையும் இல்லை.
வேணா பிஜேபியில் வந்து ஏற்கனவே இருந்த முதல்வர்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கலாம் வேற கட்சியிலேருந்து மாற்று கட்சி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது புதுமை. ஏன்னா அதனால தான் பைப்போலார்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். திமுக அதிமுக இரண்டும் உறுதிப்பாட்டோடு இருந்த நிலை இப்போ மாறி போச்சுங்கிறது தெரியுது. அதை தவிர நீங்கள் சொன்ன அத்தனை குவாலிட்டிஸையும் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தும் கூட அவர் ஏன் என்டிஏ கூட்டணியில் போய் சேரலை? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஏனென்றால் அங்கே சுயமரியாதை இல்லை, சமத்துவம் இல்லை, அவர்களுடைய கொள்கைக்கு உறுதிப்பாடு இல்லை. அது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஓபிஎஸ்ஏ சொல்கிறார். நம்முடைய முதல்வர் தான் இன்னமும் அந்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறார், அந்த கொள்கைக்காக உழைத்து கொண்டிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களின் கவசமாக இருக்கிறார் என்னும்போது இன்னொன்னையும் பாருங்களேன். ஒரு 3 முறை முதலமைச்சர் அப்படிங்கும்போது அவர் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி அவர்கள் அப்படி இல்லையே. 4.5 ஆண்டு காலத்தில் அவர் எல்கேஜியை தாண்டவே இல்லை. அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராவோ இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட தானே அவர் போய் சேர முடியும். போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த ஒருத்தர் திரும்பவும் போய் நான் எல்கேஜியில் சேர்றேன்னு போய் சேருவாங்களா யாராவது? இல்லை. போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த ஒருத்தர் யூனிவர்சிட்டியில் தான் போய் ஹையர் ஸ்டடிஸ் சேருவாங்க. அந்த மாதிரியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓபிஎஸ் வந்திருக்கிறார் என்று தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். இவர் செய்தது மிகச்சரியான முடிவு என்று அவர்கள் கட்சிக்குள்ள வந்து எப்படி விதமான பார்வை இருக்கும்? ஏன்னா அவருக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர், அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கணும். அப்போ அந்த பதவி கொடுக்கும்போது அந்த கட்சி திமுகக்குள்ளே வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும்? இல்லை, நம்முடைய தலைவர் சொல்வது தான் நமக்கு வேத வாக்கு. அவர் எப்போவுமே எல்லாருக்குமான பொறுப்பை சரியான விதத்தில் சரியான நிலையில் வைத்து யாருடைய மனசும் புண்படாத அளவுக்கு கொடுப்பார். அது நாம் பல முறை உணர்ந்திருக்கிறோம். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருப்பவர்கள் எல்லாம் இப்போ செய்தி தொடர்பு குழுவிலேயே உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள், உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் முதலில் உங்களை இந்த கட்சியோடு அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம் இல்லை? அதே மாதிரி இப்போ ரொம்ப வருஷமாக ஆரம்பத்துலேருந்து திமுகவில் இருக்கிறவங்க சின்ன அதிருப்தி வரத்தான மேடம் செய்யும். இப்போ புதுசாக வரவங்களுக்குலாம் பெரிய பெரிய பதவி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்திங்கிறத விட நம்முடைய தலைவருடைய மனசு அல்லது அவருடைய தீர்மானம் என்னவோ அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை தாண்டி அவரவர்க்கான பொறுப்பை எல்லோருக்குமே கொடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தலைவர். அதனால் மாற்று சிந்தனைங்கிறது கிடையாது. அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கூட்டணியில் இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் தேர்தலில் கட்சி பணி ஆற்றுறோம்ல. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பொதுமக்கள் இவ்வளோ உழைக்கிறீங்களே, இதை உங்கள் கட்சிக்காரருக்காக உழைச்சா இன்னும் சந்தோஷம் இல்லையா அப்படிமா. அப்போ நாங்கள்லாம் சொல்கிறது இல்லை, எங்களுடைய தலைவர் கைகாட்டுகின்ற ஒருவருக்காக நாங்கள் உழைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த நிலையம். இவர்களும் நம்முடையவர்கள் தான். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிடத்தின் கொள்கைகள் இருக்கின்ற ஆதி குடிமக்கள். அவங்க திரும்பவும் தாய் கழகம் வந்திருக்காங்கங்கிற அந்த நினைப்பில் தான் நாம் அவர்களை வரவேற்கிறோம். மன வருத்தம் என்பது நிச்சயமாக கிடையாது. மன வருத்தம் கொள்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் யாரையும் வைக்கவில்லை, எந்த நிலையிலும் யாருக்கும் மன வருத்தம் கொடுத்ததில்லை.